வணக்கம். லாஸ்ட் டைம் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணியிருந்தோம். சப்ஸ்கிரைபர் ரிக்வெஸ்ட் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜி கண்டிஷன் ஆல்ரெடி சொல்லியிருப்போம் உங்களுக்கு. இப்போ 20 EMA லைன் இது. 5 மினிட் சார்ட்டு. RSI வந்து 50 ரெஃபரன்ஸை வச்சுருக்கோம். ஆக்சுவலி இங்கே RSI பார்த்தீங்கன்னா 14 இங்கே இருக்கும் நம்மளுக்கு. சார்ட்லலாம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 14 நம்மளுக்கு இங்கே வருது. பட் ஆனால் ட்ரேட்ரானில் பார்த்தீங்கன்னா வேல்யூ 20 தான் டிஃபால்ட்டாக இருந்திருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் கிரியேட் பண்ணும்போது 20 தான் நான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கப்புறம் நான் மாடிஃபை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் RSI வேல்யூ 14 மாற்றிட்டேன் நான். ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் RSI 20 வச்சுருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அது என்ட்ரியே வந்திருக்கும். பட் அங்கே RSI சீரீஸில் இங்கே 14 இருக்கு இல்லையா? பட் டிஃபால்ட்டாக 20ல் இங்கே இருக்குது ட்ரேட்ரானில். நான் 14 மாற்றிட்டு அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அதுபடி நம்மளுக்கு என்ட்ரி எக்ஸிட் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் கேண்டில். இங்கே எங்கேயுமே கிராஸ் ஓவர் நடக்கலை. ஸோ கிராஸ் ஓவர் நடந்த இடம் இதுதான் உங்களுக்கு 11:15 கேண்டில். ஸோ 11:15 கேண்டில் ஸ்டார்ட் ஆகி 5 மினிட் கேண்டில் முடியுது அது உங்களுக்கு. ஸோ அந்த கேண்டில் முடியும் போது பார்த்தீங்கன்னா இங்கே கிராஸ் ஓவர் நடந்திருக்க தவிர RSIயோட வேல்யூ 50க்கு மேலே இல்லை. சரிங்களா? இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகணும் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ தான் அது. 50க்கு மேலே இருக்கணும் நம்மளுக்கு. அப்போ தான் சிஏ வந்து பை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல இல்லைன்றதால என்ட்ரி எடுக்கலை. ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரி எங்கே எடுத்திருக்கோம்னா இங்கே கிராஸ் ஓவர் டவுன் சைடில் வந்துருக்கு இல்லைங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 12:45லேருந்து கேண்டில் முடியும் போது பார்த்தீங்கன்னா 12:50 அந்த டைமில் என்ட்ரி எடுத்துருக்கணும். ஸோ டவுன் சைடு கிராஸ் ஓவரும் ஆகியிருக்கு. தென் இங்கே RSIயோட வேல்யூ 50க்கு கீழேயும் இருக்குது. அப்போ அடுத்த மணியில் புட் ஆப்ஷன் என்ட்ரி எடுத்துருக்கணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் என்ட்ரி. ஸோ என்ட்ரி எடுத்துகிட்ட இடம் பார்த்தீங்கன்னா இந்த டைம் கரெக்டாக கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. RSI வேல்யூ 50 கீழே வந்திருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த கண்டிஷனில் புட் ஆப்ஷனில் என்ட்ரி எடுத்திருக்கு. ஸோ என்ட்ரி எடுத்துட்டு எப்போ நம்ம கிராஸ் ஓவர் அப் சைடில் போகுதோ டவுன் சைடு வரும்போது என்ட்ரி எடுத்தாச்சு. இதோட எக்ஸிட் வந்து அப் சைடில் வந்து கிராஸ் ஓவர் நடக்கணும். ஸோ இந்த இடத்துல 15 சரிங்களா? ஸோ இந்த 15 கேண்டலில் வந்து அப் சைடில் கிராஸ் ஓவர் ஆகிடுச்சு. அப்போ இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிருக்கணும். ஸோ அந்த 15க்கு இந்த எடுத்த புட் ஆப்ஷன் வந்து எக்ஸிட் ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செகண்ட் என்ட்ரி. ஸோ இங்கே உங்களுக்கு இந்த இடத்துலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் என்ட்ரி எடுத்துருக்கணும். ஏன்னா இங்கே கிராஸ் ஓவர் அப் சைடில் நடந்திருக்கு. RSI வந்து 50க்கு மேலே இருக்குது. சரிங்களா? அந்த 2 கண்டிஷனும் மீட் ஆகும்போது தான் சிஏ பை எடுப்போம். அடுத்த மணியில் நிஃப்டியில் சிஏ பை எடுக்க போகிறோம். ஸோ இதே 15க்கு சிஇ பை எடுத்துருக்கணும். 15க்கு சரிங்களா? சிஇ பை பண்ணியிருக்கு. ஸோ இதோட யூனிவர்சல் எக்ஸிட்டில் தான் எக்ஸிட் ஆகிருக்கு. ஸோ சார்ட் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே என்ட்ரி எடுத்தாச்சுங்களா? ஸோ இது எப்போ எக்ஸிட் ஆகணும்னா டவுன் சைடில் கிராஸ் ஓவர் ஆகும்போது வரணும். ஸோ இஎம்ஐயில் டவுன் சைடு கிராஸ் ஓவர் ஆச்சுன்னா எக்ஸிட் ஆகிருக்கணும். பட் வந்து 3 மணிக்கு எக்ஸிட் கொடுத்துருக்கோம் நம்ம. இங்கே 3:20க்கு 3:25 தான் இங்கே எக்ஸிட் இங்கே வந்திருக்கு நம்மளுக்கு. ஓகேங்களா? ஆனால் நம்ம யூனிவர்சல் எக்ஸிட் டைம் 3 மணிக்கு கொடுத்ததுனால அந்த 3 மணிக்கு டைமில் என்ன இருந்திருக்கோ அந்த கண்டிஷனில் எக்ஸிட் ஆகிடுச்சு. ஸோ 14 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரி தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஃபஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா புட் சைடில், செகண்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா சி சைடில் 2 என்ட்ரி எக்ஸிட் எடுத்துருக்கு. ஸோ நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் கிராஸ் செக் பண்ணி பார்த்துருங்க. பார்த்துட்டு டவுட்ஸ் என்னன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.